This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 8 தொகுதிகள் குறித்த ஓர் அலசல். உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதியில் உள்ள 8 தொகுதிகளில் முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிந்துள்ள நிலையில் அதை ஒட்டிய மேலும் 8 தொகுதிகளில் இரண்டாம் கட்ட தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இப்பகுதியில் பாஜக வலிமையுடன் இருந்தாலும் சௌத்ரி ஜெயின்சிங்கின் ராஷ்டிரிய லோக் தளமும் பகுஜன் சமாஜும் சமாஜ்வாதியும் இந்த பகுதியில் ஓரளவு செல்வாக்கு பெற்றுள்ளன. இந்த 8 தொகுதிகளில் மதுராவை தவிர மற்ற 7 தொகுதிகளுமே இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் இடங்களாகும். மீரட் தொகுதியில் பாஜக சார்பில் அருண் கோவில் போட்டியிடுகிறார். இவர் புகழ்பெற்ற ராமாயணம் தொலைக்காட்சி தொடரில் ராமராக நடித்தவர். மதுரா தொகுதியில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட பழம்பெரும் நடிகை ஹேமமாலினி 3ஆம் முறையாக போட்டியிடுகிறார். அம்ரோஹா தொகுதியில் கடந்த முறை பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தானிஷ் அலி இம்முறை காங்கிரஸ் சார்பாக களம் இறங்குகிறார். சமாஜ்வாதி ஆதரவும் தானிஷ் அலிக்கு இருப்பதால் இம்முறை காங்கிரசுக்கு அதிக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் ஒன்றாக அம்ரோகா பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த தொகுதியில் 1984ஆம் ஆண்டிலிருந்து எந்த எம்பியும் தொடர்ச்சியாக 2வது முறை வென்றதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இவை தவிர காசியாபாத், கௌதம் புத்தா நகர், புலந்த்ஷஹர், அலிகர், பாக்பத் ஆகிய தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த 8 தொகுதிகளில் கடந்த முறை அம்ரோகா தவிர மற்ற 7 தொகுதிகளில் பாஜக வென்றிருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தனது பழைய எண்ணிக்கையை தக்க வைத்துக் கொள்ள இந்த 8 தொகுதிகளுமே முக்கியம் என்பதால் இதன் முடிவுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.